தேசம் சந்திக்கவே. கர்த்தருடைய பிரதான நாமத்தினால பீஸ் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் பிரைஸ்லெஸ் பேர்ல் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிரைஸ்லெஸ் பேர்ல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மிஷனரிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எந்த அளவுக்கு சாட்சியா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதே வண்ணமாக இந்த வாரமும் வேதாகமத்துல யாரெல்லாம் சாட்சியாய் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு சில இடங்கள்ல வேத பகுதியில வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேவனே ஒரு சிலரை சாட்சி கொடுக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல தேவ தூதர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல சபை மக்கள் சாட்சி கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் எந்த அளவுக்கு சாட்சியாய் ஜீவிச்சாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம், ஆஃப்டர் த கிரைஸ்ட் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க சாட்சியாய் ஜீவித்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை உங்களுக்கு எடுத்து உரைக்குவதற்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான் வந்திருக்கிறாங்க. அவங்க ஷீஸ் மிஸ்ஸஸ் தனவதி ராஜ்குமார். அவங்க பாட்னி டீச்சர், ஓசிபிஎம் மேல்நிலை பள்ளி மதுரையில் அவங்க பாட்னி டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்க அநேக ஊழியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சபையிலையும் சரி, இன்னொன்று கண் தெரியாத மக்கள் மத்தியில், விஷுவலி சேலஞ்ச்டு பீப்புள் மத்தியில் நிறைய ஊழியங்களை அவங்க செய்து கொண்டு வருகிறார்கள். சிறந்த ஆசிரியர் விருது, அந்த ஊனமுற்றோர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால சிறந்த ஆசிரியர் விருதுங்கிற பட்டத்தையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிஷன் டு த பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்போ செக்ரட்டரியா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க நம்மளுடைய மத்தியில இந்த பிரைஸ்லெஸ் பேர்ல் நிகழ்ச்சியில என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போமா? வாங்க போகலாம். தேவாதி தேவனுடைய கிருபையாலே எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த மகா பெரிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பேச இருக்கிற தலைப்பு சாட்சியுள்ள ஜீவியம். வேதாகமத்திலே சாட்சியுள்ள ஜீவியம் செய்தவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனே யாராருக்கு சாட்சி சொன்னார், யாரை குறித்து சாட்சி சொன்னார் என்று பார்க்க போகிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் மோசே மிகவும் சாந்த குணமாய் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனை சாட்சி சொல்கிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமா? என் வீடு என்று தேவன் சொன்னது தேவாலயம். தேவாலயத்திலே பணிபுரிகிற தேவ பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை உண்மையாய் செய்கிறார்களா? நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் தேவாலய பணி செய்து கொண்டிருக்கிறோமா? நம் சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவன் நம்மை குறித்து எப்படி சாட்சி சொல்லுவார்? உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவனே நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார் என்று அறிந்து கொள்கிறோம். இன்னொரு நபரை பற்றி தேவன் சாட்சி சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், ஆபேல் காயின் 2 பேரும் பலி செலுத்த போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபேலின் காணிக்கையைத்தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், ஆபேலைத்தான் நீதிமான் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? தேவனை அவன் விசுவாசித்தபடியால், விசுவாசத்தினாலே அவருக்கு காணிக்கைகளை கொடுத்தான், முதன்மையானவைகளை கொடுத்தான், செழிப்பானவைகளை கொடுத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவன் நீதிமான் என்று தேவனை சாட்சி சொன்னார் என்று போடப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனோக்கை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு மரிப்பதற்கு முன்பாகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவனை காணுமே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே தேவன் சொல்லுகிறார், அவன் எடுத்துக்கொள்ளும் முன்பாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன் என்கிறார். தேவன் பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் ஏனோக்கை போல தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆகையால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்?
ஏனோக்கை போல இருக்கிறோமா? மோசேயை போல இருக்கிறோமா? நாம் ஆபேலை போல விசுவாசம் உள்ளவர்களாய் காணிக்கை செலுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இன்னொரு நபரை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோமானால் அங்கே யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அதுல 8ஆம் வசனத்தை பாருங்கள். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், ஆகையால் பொல்லாப்புக்கு விலகி இருந்தான் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ அவன் சன்மார்க்கனாய் ஜீவித்திருக்கிறான் என்று யோபுவை பற்றி தேவன் சொல்லுகிறார். அநேக காரியங்கள் யோபு சந்தித்தான். மனவேதனை, கண்ணீர், உடல் நோய் என்று அதிகமாய் அவன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் அவன் வாயினாலே தேவனை குறித்து எந்த குற்றமும் சொல்லவில்லை. அவன் பொல்லாப்பும் செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படியான சாட்சி நம்மை குறித்து தேவன் சொல்லுவாரா? நாம் சன்மார்க்கமாய் இருக்கிறோமா? உத்தமமாய் இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிறோமா? பொல்லாப்புக்கு விலகுகிறோமா என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்னொரு கேரக்டரை பார்ப்போம். தாவீதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தோமானால், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, அவன் என்னுடைய சித்தத்தை அப்படியே செய்தவன் என்று சொல்லுகிறார். தேவ சித்தம் செய்கிறவன் தாவீது எல்லாவற்றிலும் தேவ சித்தம் செய்திருக்கிறான். அதனால என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனே சாட்சி சொல்கிறார். நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி சொல்லுவார்? அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார் என்று நாம் சிந்தித்து தேவனுக்கு அவருடைய சித்தப்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலத்துல ஏராளமான பேர் தேவ சித்தம் என்று வாயினாலே சொல்லிக்கொண்டு மாமிச பிரகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்படைத்து நாம் வாழ்ந்தோமானால் தேவன் அவர் சித்தப்படி சிறப்பானதை செய்வார். நமக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தப்படுகிறதா? நாம் உடனே அவசரப்படுகிறோம். நம்மால் பொறுத்திருக்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. இன்னும் நேரம் ஆகுது, காலம் ஆகுது, இன்னும் ரிசல்ட் வரல என்று துடிக்கிறோம். உடனே மனுஷிகமாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் பார்க்க ஓடுகிறோம். அப்பொழுது தேவ சித்தம் தடைபட்டு போகிறது. ஆகையால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சகித்து பொறுத்து காத்திருந்து தேவ சித்தத்திற்காக அவருடைய செயல்பாட்டுக்காக முழுமையாய் ஒப்படைத்து விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு கேரக்டர் நாம் பார்க்க போகிறோம். தேவ தூதனுடைய சாட்சி. இத்தனை பேரும் தேவனே சாட்சி சொன்னது. அடுத்தது பாருங்கள், தேவ தூதன் சாட்சி சொல்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை பாருங்க. 4 வசனம். கொர்நேலியு என்று ஒரு 100க்கு அதிபதி இருந்தான். அந்த 100க்கு அதிபதி மிகவும் பக்தி உள்ளவன், குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அது மட்டுமா, அதிகமான தான தர்மங்கள் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பக்தி உள்ளவன். இங்கே அடுத்த குறிப்பு, அவனுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவன். அப்ப பாருங்க, ஒரே நபரை குறித்து எத்தனை சாட்சிகள் இருக்கு பாருங்க. அப்போ இவனுக்கு தேவனே சாட்சி சொல்கிறது. இந்த காரியம் தேவ சந்நிதிக்கு எட்டியது என்று தேவ தூதன் வந்து, கொர்நேலியுவே, நீ செய்த எல்லா காரியங்களும் தேவ சந்நிதிக்கு எட்டியது என்று சாட்சி சொல்கிறார். இப்படியாக கொர்நேலியுவை போல நாம் சாட்சி பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை குறித்து கடிதம் எழுதுகிறார். காயு என்பவர் சகோதரர், ஒரு சபையில் உள்ள சகோதரர். யோவான் எழுதுகிறார், என் அன்புள்ள காயுவுக்கு, பிரியமுள்ள காயுவுக்கு என்று எழுதுகிறார். அப்போ ஒரு அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அப்போ காயுவை குறித்து மிகுந்த ஒரு அன்பு செலுத்துகிறதுனாலதான் அப்படி எழுதுகிறார். பிரியமுள்ள காயுவுக்கு என்ன எழுதுகிறார்?
உன்னை குறித்து சபை மக்கள் சாட்சி சொல்கிறார்கள், நீ சத்தியத்தில் நடக்கிறாய். பார்த்தீங்களா? நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்றும் அந்நியர்களுக்கும் சபை மக்களுக்கும் நீ உண்மையாய் எல்லாம் செய்கிறாய், அன்பு செலுத்துகிறாய் என்று மக்கள் சபை நடுவே சாட்சிகள் சொல்லுகிறார்கள் அப்பா என்று கடிதத்தில் எழுதுகிறார். அப்போ நம்மை குறித்து சபை மக்கள் என்ன சாட்சி சொல்வார்கள்? அண்டை வீட்டார், அந்நியர் என்ன சாட்சி சொல்வார்கள்? நாம் சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அன்பு செலுத்துகிறோமா? அதிகமான தான தர்மங்கள் செய்கிறோமா? நாம் செய்யும் தான தர்மங்களை உண்மையாய் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தியத்தில் நடக்கிறோமா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 16ஆம் அதிகாரத்துல. என்ன எழுதுகிறார்? 1:2 லிஸ்தியா என்ற நாட்டிற்கு போகிறார். அங்கே தீமோத்தேயு என்ற ஒரு சிஷ்யன் இருக்கிறான். இவர் போக முன்பாகவே அந்த சிஷ்யனை குறித்த நற்சாட்சியை பெற்றுக் கொள்கிறாராம். அட்வான்ஸாவே தெரிஞ்சிருது அவருக்கு. அப்ப என்ன சொல்லுகிறார்? உன்னை குறித்த நற்சாட்சியை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நம்மை குறித்து நம்முடைய சபை மக்கள் நற்சாட்சி சொல்லுவார்களா? சிந்திப்போமா? செயல்படுவோமா? இன்னொரு முக்கியமான குறிப்பை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். இரத்த சாட்சி. இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் என்று சொல்லும் போது முதலாக நமக்கு தெரிவது தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவர் எப்படி மரணம் அடைந்தார்? பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு ஆணைகளால் உருவப்பட்டு முட்களால் தலையிலே கிரீடம் போல அழுத்தப்பட்டு குத்தி ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களை நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தாமே இரத்த சாட்சியாய் மரித்தார், மீண்டும் உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அவரை ஃபாலோ பண்ணின 12 சீஷர்களும் இரத்த சாட்சியாகவே மரித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. மத்தேயு எப்படி மரித்தார்? கொலை செய்யப்பட்டார். மார்க்கு கழுத்திலே கயிறை கற்றி தெரு முழுவதும் இழுத்துச் செல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். லூக்கா கொலை செய்யப்பட்டார். யோவான் கொதித்த எண்ணெயிலே மூழ்கடிக்கப்பட்டு மரித்தார். யாக்கோபு கத்தியால் குத்தப்பட்டு இறந்தார். அந்திரேயா எக்ஸ் ஷேப்ல கத்தியை இணைத்து சுவரோடு அவர் சரீரத்தை வைத்து அறைந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. பிலிப்பு கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். பர்த்தலமேயு சிறையில் அடைக்கப்பட்டு தோலை உரிச்சாங்களாம். அப்படி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்தார் என்று சென்னையில் உள்ள நம்ம யாவருக்கும் விளக்கமாய் தெரியும். எல்லா மக்களும் அறியாதவைகள் கிடையாது. அப்படிப்பட்ட தோமாவும் சாட்சியாய் இரத்த சாட்சியாய் மரித்தார். யூதா கத்தியால் குத்தப்பட்டு மரித்தார். பேதுருவை பற்றியும் சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சிலுவையை தலைகீழாக அறைந்து அவனை கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல என்னை சிலுவையில் நேராக அறைய வேண்டாம், நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையை வைத்து என்னை அறையுங்கள் என்று தன்னை இரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் கடந்த காலங்களிலே 1999ஆம் ஆண்டு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவரை அவருடைய 2 பையன்களோடு வேனில் வைத்து எரித்து கொலை செய்தார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சென்ற ஜனவரி 22ஆம் நாள் 25வது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. யாராவது மறக்க முடியுமா? உலகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் எல்லாருடைய மனதிலும் இன்னும் படம் பிடித்தது போல் இருக்கிறது. இப்படியான காட்சிகளிலே இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இரத்த சாட்சியாய் மரிக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இதுவரை நாம் கேட்ட சாட்சிகளை அறிந்து கொண்டோம். நாமும் அதை போல சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத திரியேக தேவனே, அல்பா ஒமேகானவரே, ஆதி அந்தமானவரே, நாங்கள் கேட்ட சாட்சிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே போல நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்களோடு கூட இருந்து தேவனே எங்களுக்கு சாட்சி சொல்லவும், தேவதூதன் சாட்சி சொல்லவும், சபை மக்களும் நண்பர்களும் அந்நியர்களும் எங்களுக்கு சாட்சி சொல்லவும், இரத்த சாட்சியாய் நாங்கள் மரிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து வரப்போகிற நாட்களிலே சகல தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். Say